எனக்கு அன்பானவர்களே, இந்த உபவாச நாட்களிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் வாஞ்சித்து இந்த வருஷத்துல கர்த்தருடைய நன்மையை பார்க்கும்படியாக நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தின்படியாக சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாமா. கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அப்ப பெரிய தேவன் சிறிய மனிதர்கள் மேல ஆண்டு கரிசனையா இருக்கிறார்ன்றது அது தாழ்மையை குறிக்கிறது. தேவன் தான் உள்ளவர், அவ்வளவு பெரியவர். அப்ப நம்மளும் நம்மளை தாழ்த்தணும். அப்ப ஆண்டவர் பெருக்கத்தையும் தர்றாரு, பலனையும் தர்றாரு. ஸோ இந்த தாழ்மையை குறித்த இன்னைக்கு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். தாழ்மைனா என்ன அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள போகிறோம். தாவீதின் வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது வேதத்துல நமக்கு எல்லா விஷயங்களும் உதாரணங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த உதாரணங்களை நம்ம அவங்க லைஃப் எல்லாம் பார்க்கும்போது அதுல இருந்து நம்ம லைஃப்பையும் வாழ்க்கைக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். அதுல சிலர் மேட்டிமையோட தாழ்மை இல்லாத வாழ்ந்தவங்க லைஃப் எப்படி இருக்கு, தாழ்மையோட வாழ்ந்தவங்க லைஃப் எப்படி இருக்கு. அப்ப தாழ்மைன்றது என்ன அப்படின்றத இன்னைக்கு கொஞ்சம் இன்னும் சிந்திக்க போகிறோம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை 9ஆம் வசனத்தை தியானத்துக்காக எடுத்துக்கொள்ள போறோம். 8ஆம் வசனத்தை பார்க்கும்போது, இப்பொழுதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து. தாழ்மை அப்படின்ற ஒரு காரியம் எந்த நிலையிலிருந்து ஆண்டவர் என்ன எடுத்திருக்கிறார் அப்படின்ற சிந்தித்து பார்க்கிற ஒரு காரியமா இருக்கு. தாவீதை பார்க்கிறோம். அவன் ஒரு ஆடு மேய்ப்பனாக வாலிப நாட்களில் இருக்கிறான். அவங்க அப்பா வீட்டுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பி ராஜாவாய் அபிஷேகம் பண்ண தெரிந்து கொள்ளும்போது கூட அவங்க அப்பா அவனை ஒரு கணக்கா நினைக்கல. மற்ற பிள்ளைகளை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஆண்டவர் சொல்றாரு சாமுவேல்கிட்ட, இல்லை இவங்களெல்லாம் நான் தெரிந்து கொள்ளல. அப்புறம் வேற யாராவது பையன் இருக்கானா அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசுறாரு. அப்புறம் சாமுவேல் கேட்ட பிறகு ஒருத்தன் இருக்கிறான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான்னு சொன்ன உடனே அவனை சீக்கிரம் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே கூப்பிட்டு வராங்க. அப்படிதான் தாவீத சகோதரர்கள் நடுவில் கர்த்தர் அபிஷேகம் பண்றார். இப்ப தாவீது அப்புறம் கோலியாத்தை ஜெயிக்கிறாரு. சவுல் நாட்களுக்கு பின்பாக 2வது ராஜாவாக தாவீதை கர்த்தர் இஸ்ரவேல் மேல் ஏற்படுத்துறார். இப்ப ராஜ்யத்துல வந்து உட்கார்ந்த பிறகு ஆண்டவருடைய பார்வை எப்படி இருக்குது பாருங்க. கடவுள் ஒரு மனுஷனை உயர்த்தின பிறகு கடவுள் எப்படி பார்க்கிறார் அந்த மனுஷனை, அதே பார்வையை தான் நம்ம ஆண்டவர் பார்க்குற மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்மளும் பார்க்க கற்றுக்கிட்டோம்னா தாழ்மைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தான். கர்த்தர் அவனை உயர்த்திட்டார். இப்போ அவன் உயர்ந்திருக்கிறான், அவன் ராஜாவாக இருக்கிறான். அப்பயும் ஆண்டவர் அந்த இடத்துல நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக தாவீதுகிட்ட பேசும்போது என்ன சொல்லி அனுப்புறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசி வந்து சொல்றார், ஆடுகளுக்கு பின்னாடி நீ அலைஞ்சிட்டு இருந்த, உன்னை நான் எடுத்தேன். அப்ப எங்க இருந்து நான் உன்னை எடுத்தேன் அப்படின்றத ஆண்டவர் நினைச்சு பார்க்கிறாரு. அவரும் சந்தோஷப்படுறாரு. ஒரு ஆடு மேய்க்கிறவனுக்கு என்ன எதிர்காலம்? அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கணும். ஒருவேளை கொஞ்சம் ஆடு சேர்ந்தா ஒரு முதலாளி ஆகலாம், அவ்வளவுதான். ஆனா ஆடு மேய்க்கிற அரசனாகணும் அப்படின்றது, அதுவும் அந்த ஆடு மேய்க்கிற
அந்த குடும்பத்திலே இவன் வந்து ஒரு கணக்காவே இல்ல. அப்படிப்பட்டவன் அந்த குடும்பத்தில உயரணும். அடுத்தது அவன் கிராமத்தில உயரணும். அடுத்தது பட்டணத்தில உயரணும். அப்புறம் நாட்ல வரணும் ஒரு ஆளா. அப்புறம் அப்படிதானே வரணும். ஆண்டவர் அங்கிருந்து டைரக்ட்டா அவன ராஜாவாக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்தேன். சங்கீதம் 78 கடைசி வசனத்திலும் கறவலாடுகளின் பின்பாக அலைந்து கொண்டிருந்த உன்னை நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதான் நம்மளும் நினைச்சு பார்க்கணும். சவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எப்பயுமே நம்ம வசனம் என்ன சொல்றதுன்னா, ஆரம்பம் வந்து நம்ம வாழ்க்கையில அற்பமா தான் இருக்கு. அற்பமான ஆரம்பத்தை ஆண்டவர் அசட்டை பண்ண மாட்டார்னு சகரியால பார்க்கிறோம். தாவீதுக்கு முன்னாடி இருந்த ராஜா பேரு சவுல். இந்த சவுல் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அவன் கழுதை தேட போறான். கழுதை தேட போனப்ப கடவுள் வந்து அவனை ராஜாவா சாமுவேல் மூலமா தெரிந்து கொள்ளும்போது சவுல் என்ன சொல்றான்னா, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா, பெஞ்சமின் கோத்திரத்து குடும்பங்களிலெல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா, இப்படியெல்லாம் ஆரம்பிக்கிறார். அப்புறம் பாத்தீங்கன்னா கர்த்தர் அவரை எடுத்து உயர்த்தி ஒரு ஆளாக்கின பிறகு அந்த இதெல்லாம் மறந்து போயிடுறாரு. கடவுளுக்கு சொன்னதை செய்யல, கீழ்ப்படியாம போறாரு. அப்ப ஆண்டவர் நினைவுபடுத்துறாரு பாருங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல, அப்பொழுது சாமுவேல் யார் பார்த்து, சவுலை பார்த்து, நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர், கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண வைத்தாரே. அப்ப கடவுள் அதை மறக்கல. நீ உன் பார்வைக்கு சின்னதா இருந்தப்ப கடவுள் உன்னை பெரிய ஆளாக்குனாரு, அதை மறந்துட்டியே. நம்ம வாழ்க்கையில எப்பயுமே எங்க இருந்து துவங்கணும் அதை நினைச்சு பார்க்கணும். மறக்கவே கூடாது. ஏன்னா அந்த நிலையிலிருந்து அவர் தான் நம்மளை எடுத்தார். ஹல்லேலூயா. ரொம்ப அருமையான ஒரு உண்மை. இதை நம்ம எப்பயுமே யோசிச்சு பார்த்தோம்னா, ஏன்னா வாழ்க்கையில வேக வேகமா அப்படி போயிட்டே இருக்கிறோம். ஒருத்தர் கூட ஒரு நாள் சொன்னார், எல்லாருக்குமே அந்த முன்னேற்றங்கள் அப்படின்னு வருது, நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் வருது. இல்லை, எல்லாருக்கும் நம்ம நடக்கணும் அப்படின்ற தலையெழுத்து கிடையாது. ஆண்டவர் வந்து அவர் கிருபை தான் நம்ம உயர்த்தது. ஏன்னா எத்தனையோ பேர் இல்லாமல் போயிடுறாங்க. எத்தனையோ பேர் ஆரம்பிச்சவங்க பாதியில் இல்லை ஒரு வளர்ச்சி இல்லை அவங்களுடைய வாழ்க்கை எப்படியோலாம் போயிடுச்சு. ஆனால் அந்த நிலையிலிருந்து நம்ம எடுத்தார். அதை நம்ம நினைக்கும் போது நம்ம தாழ்மையார் எங்கிருந்து வந்தோம். என்னுடைய வாழ்க்கையில நான் திரும்பி பார்க்கும்போது சிறு பிராயத்தில் என்னுடைய தாயின் கருவறையில் இருக்கும்போது 7 மாசத்துல ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு. அந்த வெள்ளத்துல அன்றைக்கு இரவு நிறைய பேர் இல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் திடீர்னு ஆண்டவர் கிருபையில எங்கள் அப்பா எழுப்பி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் தான் அவரை எழுப்பினார். அப்படியாக ஜீவன் பாதுகாக்கப்பட்டு அப்புறம் நான் பிறந்த பிறகும் எனக்கு பல பலவீனங்கள் வந்தது சிறு பிராயத்தில். அப்போ பிரைமரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவர் டயக்னாஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு என்னுடைய பெற்றோர்கள் சொல்லுவாங்க. நான் குழந்தையாக இருக்கும்போது கிட்டத்தட்ட 100 ஊசி போட்டாங்களாம், ஆன்டிபயோட்டிக்ஸ். அப்ப எப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில பலவிதமான காரியங்கள். ஆனா அதெல்லாம் கடந்து ஆண்டவர் அற்புதமாக என்னை பாதுகாத்தார். சரீர ரீதியில சொல்லுகிறேன். அது போல எத்தனையோ பிள்ளைகள் அப்போ மரித்து போயிருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் எனக்கு ஜீவன் கொடுத்தார். இப்ப நீங்க உங்க வாழ்க்கையில அப்படிதான் யோசிக்கும் போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உணர முடியும். எந்த இடத்துல இந்த ஆண்டவர் எடுத்தார், எப்படி இருந்து எடுத்தார், அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்போ நம்ம எப்பயுமே தாழ்மையா இருப்போம். அந்த லெவல்ல இருந்து, அந்த நிலையில இருந்து கர்த்தர் என்ன எடுத்ததுனால தானே நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன். கர்த்தர் தெரிந்து கொண்டதுனால தானே இப்படி இருக்கிறேன். ஆண்டவரே, என்ன யாரும் பார்க்காதப்ப நீங்க பார்த்தீங்களே, யாரும் நினைக்காதப்ப என்ன நினைச்சீங்களே,
எல்லாரும் கைவிட்டப்ப எனக்கு கை கொடுத்தீங்களே, அதை நம்ம நினைக்கணும். உமக்கு நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நன்றி உண்டாகும். அதனால தான் சங்கீதக்காரன் 40ஆம் சங்கீதம் ஒரு அருமையான சங்கீதம். உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்து. எங்கேருந்து? உளையான சேற்றில். சவுல் மறந்துட்டான் எங்கேருந்து எடுக்கப்பட்டான். நான் தாவீது மறக்கவே இல்லை. அப்புறம் கண்மலையின் மேல் நிறுத்தி தேவனை துதிக்கும் புதிய பாடலை என் நாவிலே தந்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். சங்கீதம் 41:3. அதனால நம்ம எங்கேருந்து கர்த்தர் எடுத்தாரு அப்படின்னு நினைச்சோன்னா நமக்கு துதி வந்துகிட்டே இருக்கும். நம்ம கர்த்தரை துதிப்போம். தாவீது கர்த்தரை துதிச்சார். அது மாத்திரம் துதிக்கிறதுக்காக ஒரு பெரிய டீமையே அவர் உருவாக்கி துதி நடந்துகிட்டே இருந்துச்சான் அந்த ஆசரிப்பு கூடாரத்துல. நினைச்சு பார்ப்போம். ரெண்டாவது விஷயம், அந்த 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம் இல்லைங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதலாவது எங்கிருந்து எடுத்தேன்னு சொல்றாரு. ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்தேன். அடுத்தது 9ஆம் வசனத்துல, நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். அதாவது நான் தான் உன்னை பாதுகாத்தேன், நான் தான் உன்னை நடத்தினேன். உனக்கு அவ்வளோ பிரச்சனை வச்சு, போராட்டம் வச்சு, அதுலெல்லாம் உன்னை நான் தான் ஜெயிக்க வச்சேன். உனக்கு நல்ல ஒரு ஸ்தானத்தை, ஒரு பெயரை, ஒரு நிலைய நான் தான் உனக்கு கொடுத்தேன். அப்ப எங்கிருந்து கர்த்தர் எடுத்தார் அப்படின்றத நம்ம நினைக்கணும் அப்படின்னு விரும்புறாரு. நினைச்சா நம்ம தாழ்மையா இருப்போம். ரெண்டாவது, என்னெல்லாம் கர்த்தர் எனக்கு செஞ்சார் அதை நினைச்சா தாழ்மையா இருக்கும். ஏதோ ஆட்டோமேட்டிக்கா நடக்கல, நம்ம வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா உயரல, ஆட்டோமேட்டிக்கா விஷயங்கள் நமக்கு வாய்க்கல. அந்த ஆட்டோமேட்டிக் கிடையாது. அந்த ஆட்டோமேட்டிக் இஸ் காட் மேட்டிக். ஆக்சுவலி கிரேஸ் மேட்டிக். தேவனுடைய கிருபையினால் அதெல்லாம் நடக்குது. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை, நீங்கள் படித்ததாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கல்யாணம் நடந்ததாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வேலை கிடைச்சதாக இருக்கட்டும், நீங்கள் வீடு கட்டினதாக இருக்கட்டும், எல்லாமே ஆண்டவர் தான் உங்களுக்கு செஞ்சிருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு கிடைச்ச எல்லா நன்மைகளும், எல்லாத்துக்கு மேலே இந்த ரட்சிப்புன்னு ஒரு நன்மையை கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு ஈடு என எதுவுமே கிடையாது. உன் பிள்ளைங்க, உங்க பேர பிள்ளைகள் எல்லாமே அவர் தந்த நன்மைகள். ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம கொடுத்துருக்கிற சபை, நம்ம கொடுத்துருக்கிற ஐக்கியம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறீங்க. எத்தனையோ பேருக்கு வாய்ப்பு இல்லை. ஆண்டவருடைய கிருபை, அந்த வார்த்தையினால உங்க வாழ்க்கை கட்டப்படுதா? ஆண்டவருடைய கிருபை. அப்ப என்னெல்லாம் அவர் கொடுத்துருக்கிறார், என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார், அதை நம்ம நினைக்கும் போது நம்ம தாழ்மையா இருப்போம். ஓஹோ, இதெல்லாம் ஏதோ நம்ம சாமர்த்தியத்தினால நம்ம ஒன்றும் சம்பாதிக்கல, அவர் கொடுக்குற பலன் தான் நமக்கு வண்டி ஓடிட்டு இருக்கு, காரியங்களை செய்கிறோம். எல்லாமே அவரால் தான், அவரால் தான். நீங்கள் தான் ஆண்டவர், நீங்கள் தான் செய்கிறீங்க, நீங்கள் தான் கொடுக்குறீங்க. ஏன்னா இதை சிலர் எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. அதனால தான் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதுறார் 7ஆம் வசனம், அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளை நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல ஏன் பெருமை பாராட்டுற அப்படின்னு சொல்றாரு. அதாவது உனக்கு இருக்கிறதெல்லாம் அவர் கொடுத்ததுனால உனக்கு இருக்கு. அது கையா இருக்கட்டும், காலா இருக்கட்டும், பார்வையா இருக்கட்டும், பேச்சா இருக்கட்டும், அது திறமையா இருக்கட்டும், இசை வாசிக்கிறதா இருக்கட்டும், பாட்டு பாடுறதா இருக்கட்டும், வேலை செய்யறதா இருக்கட்டும், பாதுகாப்பா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், வீடா, எதா இருந்தாலும் அவர் கொடுத்திருக்கிறார், அவர் கொடுத்திருக்கிறார். இதை நம்ம உணரும்போது 2 கொரிந்தியர் 3:5 பவுல் எழுதுறாரு பாருங்க, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதி பெற்றவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கடவுள் தான் எங்களுக்கு எல்லாம் செஞ்சிருக்கிறார். நாங்க செஞ்சோம்னு சொல்லிக்கிறதுக்கு உண்மை கிடையாது. அவர் கொடுத்ததுனால நாங்க அந்த பலத்துல செஞ்சோம். இங்கிலீஷ்ல அழகா இருக்கு, அவர் சஃபிஷியன்சிஸ் ஆஃப் காட். எங்களுடைய நிறைவு, எங்களுக்கு இருக்கிற நிறைவு எல்லாமே நாங்க நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் நல்லா இருக்கிறீங்க, அதுதான் உண்மை. விசுவாசிங்க, அது தேவனால் உண்டாயிருக்கிறது. நீங்க தான் செஞ்சீங்க ஆண்டவரே, நீங்க தான் செஞ்சீங்க ஆண்டவரே. தாவீது சொன்னார்ல, உளையான சேற்றுல தூக்கி எடுத்தார். அப்ப எங்க இருந்து வந்தேன் அதை நினைக்கிறார். கண்மலையின் மேல் நிறுத்தினார். எங்க வச்சிருக்கிறார்?
அவர் தான் என்னை கண்மையில் வச்சிருக்கிறார். சில நேரங்கள்லாம் தாவீதுக்கும் சவுல் விரட்டிட்டே வரானா, தாவீது சொல்றாரு, மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் வாசிச்சு பாருங்க, 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, 14ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, வசனம் சொல்லுது, சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. மரணத்துக்கு ஒரு அடி தூரம் இருந்தப்ப கூட கர்த்தர் முடிவு கட்டிட்டார். என்ன? சவுல் தாவீதை ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப சவுல் தாவீதை ஒண்ணும் செய்ய முடியல. கதையை க்ளோஸ் பண்ணணும்னு எத்தனையோ பேர் நினைச்சிருக்கலாம். உங்களை பத்தி சூழ்நிலைகள் எத்தனையோ சூழ்நிலை வரலாம். ஆனா ஆண்டவர் உங்க சாப்டர் திறந்திருக்குது அப்படின்னு சொல்லும் போது யாரும் அந்த சாப்டர் மூட முடியாது. அல்லேலூயா. ருகா சாந்திர தீகா லூபா காட்டியாரா பாசா. அவருடைய பிரசன்னம் உங்க வாழ்க்கையில் இருக்கிறதுனால, அதனாலதான் நம்ம வளர்றோம், அதனாலதான் வாழ்றோம், அதனாலதான் பிழைக்கிறோம், அதனாலதான் இருக்கிறோம், அதனாலதான் அசைகிறோம், அதனாலதான் உயர்றோம். அப்ப அவர் கூட இருக்கும்போது நான் யாரை பத்தி பயப்படணும்? கர்த்தர் என் வெளிச்சம் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு? உங்களாலதான் ஆண்டவர், எல்லாம் நீங்க தான் எனக்கு செய்றீங்க. அதனால ரிசல்ட் எப்பயுமே பாத்தீங்கன்னா, இந்த தாழ்மை ஒரு மனிதனுக்கு ஒரு பிரதிபலிப்பு உண்டாகும். பெருமையா இருக்கிறவன் பாத்தீங்கன்னா, நான் என்னமோ வானத்துல குதிச்சவன் அப்படின்னு நினைக்கிறவன் அதுக்கேற்ற வீழ்ச்சியை பார்க்கறான். ஆனா கர்த்தர் எங்க இருந்து என்னை எடுத்தாரு அப்படின்னு நினைச்ச உடனே துதி வருது. தாவீது என்ன சொல்றாரு? உம்மை துதிக்கும் புதிய பாடலை உளையான சேற்றுல தூக்கி எடுத்தீங்க, உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. கண்மலையின் மேல நிறுத்துனீங்க, என்னை ராஜாவாக்குனீங்க, என்னை பாதுகாத்தீங்க, எனக்கு உயர்வை கொடுத்தீங்க, நான் என்ன செய்வேன்? அதையும் சொல்றாரு பாருங்க 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல. அதனாலதான் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருக்கிற அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாரி பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாய் இருக்கையில் என்ன சொல்றாரா? ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் போது தேவனுடைய பெட்டி திரையின் நடுவே வாசமாய் இருக்கிறது என்றான். நான் நல்லா இருக்கிறேன், கடவுளுடைய ஆலயம் இன்னும் கட்டப்படலையே, கடவுளுடைய ராஜ்யம் அப்படியே இருக்கு. அப்போ என்ன ஆசை பாருங்க, ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டணும், ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டணும். ஆண்டவர் அப்பதான் பேசுறார் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல, இல்லப்பா இப்படியெல்லாம் நிறைய யுத்தம் செஞ்சு ரத்தம் செஞ்சிருக்கு, அதனால உன் கர்ப்ப பிறப்பு கட்டுவான். 7ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம், அவன் என் நாமத்துக்கு என்று, அதாவது சாலமோன், ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்கு பண்ணுவேன். அப்ப நினைச்சு பார்க்கிறார், கடவுள் நம்ம இவ்வளவு உயர்த்திருக்கிறார், அவருக்காக நம்ம ஏதாவது செய்யணும். இப்போ புதிய ஏற்பாட்டுல நமக்கு அதெல்லாம் விட பெரிய பாக்கியம் நமக்கு இருக்கு இல்லைங்களா? எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது, எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல வசனம் சொல்லுது, அக்கிரமங்களிலே மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது 4ஆம் வசனம், தேவனோ இரக்கத்தில், அது முன்னாடியே வாசிக்கலாம், ஏன்னா முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் வசனம், அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியேயும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். முந்தி இப்படிதான் இருந்தோம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்புவதைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். கடவுளுடைய கோபாக்கினையை பெற்று பாவத்தினால என்ன செஞ்சிருவோம்? ஒரு நாள் நரகத்தையே போய் சேர்ந்திருப்போம். அப்படிப்பட்டவங்களை தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஒண்ணுமே இல்லாம இருந்த உலகில இருந்த நம்மளை என்ன செய்யறார்? கிருபையா ரட்சித்தார். வசனம் சொல்லுது 7ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுக்குள்ளே நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரும் செய்தார். இப்ப ரட்சித்து என்ன பண்ணிட்டார்? நம்மளை கொண்டு போய் உன்னதங்கள்ல குமாரனோட உட்கார வச்சுட்டார். அல்லேலூயா! எத்தனை பாக்கியம்! நீங்களும் நானும் இயேசுவோட மகிமையில உட்கார்ந்து இருக்கணும், இயேசுக்குள்ளார இருக்கணும். அவர் நமக்குள்ளார இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவங்க நமக்குள்ளார இருக்கிறவர் பெரியவர். Glory to God.
அதனால என்ன, 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் இதுதான் நினைக்கணும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி இது கிரியைகளினால் உண்டானதல்ல. அதனால இதை நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு நான் இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன். சிலருடைய வாழ்க்கையில சாபங்கள் உடைக்கப்பட்டிருக்கு. சிலருடைய வாழ்க்கையில பாவங்கள்லேருந்து, கட்டுகள்லேருந்து விடுதலை. சிலர் நல்ல ஆசீர்வாதங்கள். எல்லாத்துக்குமே காரணம் ரட்சிப்பு. அவர் கொடுத்தாரு. எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கு. நீங்க கொடுத்தீங்க ஆண்டவர், நீங்க செஞ்சீங்க ஆண்டவர். நன்றியாய் நான் இருப்போமாக. அப்ப என்ன செய்வோம்? அதுக்கு நான் என்ன செய்யறது? ரிப்ளை என்ன கொடுக்கறது? ரெஸ்பான்ஸ் என்ன கொடுக்கறது? அதான் எபேசியர் 2:10 வாசிக்கும் போது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு இதுக்காக இருக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு நீங்க ரட்சிப்பு கொடுத்தீங்க, எனக்கு நல்லது செஞ்சீங்க. மற்றவங்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கட்டும். என் வாய் நல்லதையே பேசட்டும். மற்றவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கட்டும். மற்றவங்கள ரட்சிப்புல நான் கொண்டு வரட்டும். மற்றவங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, நான் உமக்குள்ளார வந்தேன், நல்லா இருக்கிறேன். மற்றவங்களையும் உமக்குள்ளார கொண்டு வரேன். நான் வார்த்தையை கேட்குற ஆலயத்தில் ஆசீர்வதிக்கப்படுறேன். மற்றவங்களையும் கூப்பிட்டு வந்து அவங்களையும் ஆசீர்வதிக்கப்படுறேன், நடத்த விரும்புகிறேன். பாருங்க, இதுதான். இப்போ எங்கேருந்து எடுத்தார் கர்த்தர் அப்படின்றத நம்ம நினைச்சா தாழ்மையா இருப்போம். அதுக்கு பிரதி உத்தரம் நன்றி சொல்லுவோம். என்னெல்லாம் நமக்கு ஆண்டவர் செஞ்சார், ஆவிக்குரிய விஷயமா இருக்கட்டும், சரீர விஷயமா, அதை நினைச்சிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், நமக்கு இதெல்லாம் நடக்கலை, இதெல்லாம் நமக்கு தோணாது. அதுக்காக நம்ம ஜெபிக்கவும் தேவை இருக்காது. ஏன்னா இதை நினைச்சு, கர்த்தர் செஞ்சதை நினைச்சு அவருக்காக நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அவருக்காக செயல்பட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவர் ராஜ்யத்தை கட்டும்போது நம்ம வாழ்க்கையை அவர் கட்டுவார். அதான் 2 சாமுவேல் 7 சொன்னாரு, கர்ப்ப பிறப்பினால நான் கட்டுவேன், அவனை நிலை நிறுத்துவேன், உன் ராஜ்யம் பார்த்த நிலை நிறுத்துவேன். ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு முடிக்கிறேன். ஏசாயா 55ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு அற்புதமான வசனம். அது தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். பாருங்க, தாவீதுக்குள்ள அந்த தாழ்மை இருந்துச்சு. எங்கிருந்து கர்த்தர் எடுத்தார்? ஆடு பின்னாடி அலைஞ்சேன், கடவுள் என்ன அரசனாக்குனார். நினைச்சு பார்த்துட்டே இருந்தார், நன்றி சொன்னார். அதுபோல ஆண்டவர் தான் என்னை இப்படி இந்த நிலைமை கொண்டு வந்தார், அரசனாக்குனார் அப்படின்றத நினைச்சாரு. அவர் ஆண்டவருக்காக நான் செய்யணும்னு செஞ்சாரு. ரிசல்ட் பாருங்க, நிச்சயமான கிருபைகளை. முதல் நாள்ல சொன்ன கிருபையில அளவு லெவல்ஸ் இருக்கு. கிறிஸ்துவின் மூலமாய் திரளான கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த கிருபையில நம்ம வளர முடியும். அந்த கிருபைய தாவீதுக்கு கொடுத்த அந்த நிச்சயமான கிருபைகளை, தாவீதின் அரசு முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. 1000 வருஷ அரசாட்சியில கூட தாவீது இயேசு கிறிஸ்துவுக்கு கீழே ராஜாவா இருப்பார். எத்தனை பெரிய பாக்கியம்! அவருக்கு கீழே நம்ம ராஜாக்கள், ஆசாரியர்கள். அந்த கிருபைகள் நம்ம வாழ்க்கையில பெருக செய்வார். இது யோசிச்சு பாருங்க. இது எப்பயுமே தினைக்கும் யோசிங்க, எங்க இருந்து எடுத்தாரு, என்னெல்லாம் ஆண்டவர் செஞ்சாரு. தாழ்மையா இருப்பேன், தாழ்மையா இருப்பேன். கர்த்தருக்கு நன்றி சொல்வேன், கர்த்தருக்காக நான் செய்வேன், காரியங்களை செய்வேன். ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் அப்பமாக, ஜீவ அப்பமாக, மன்னாவாக இருக்கட்டும். தாவீதைப் போல நிச்சயமான நித்தியமான கிருபைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு, நியூ லெவல்ஸ் ஆஃப் கிரேஸ், கிருபையிலே புதிய அளவுகளுக்குள்ளே, புதிய தளங்களுக்குள்ளே, லெவல்ஸ் ஆஃப் கிரேஸ், புதிய லெவல்குள்ள அழைச்சி செல்லுங்க, ஆசீர்வதிங்க. எவ்வளவு உயர்த்தினாலும், எங்களை எவ்வளவு மேன்மைப்படுத்தினாலும், நீங்க எங்க இருந்து எங்களை எடுத்தீங்க, நீங்க தான் எங்களை உயர்த்துறீங்கன்றத ஒரு நாளும் நினைத்து நன்றியோட ஜீவிக்க ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில்.